அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். புதிய கீதை என் ஆளோட சிற்பக்கான படங்களை இயக்கியவர். எல்லைக்கே படத்திற்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்ததுக்காக அவருக்கு முதல்ல நன்றி. இப்போது சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். ஜெகன். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். மாலை வணக்கம். ரொம்ப நாளா அழகாக கவிதை பேசுறீங்க. சூப்பர், நல்லா ரெடி ஆகிட்டு வந்துட்டீங்க. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி, அது தலைப்புல இருக்கிற மாதிரி விக்கி சார் பெரிய லவ். நான் நிறைய எல்லாரையுமே லவ் பண்ணுவேன். அது விக்கி சார் ரொம்ப லவ் பண்ணுவேன். ஏன்னா அவர்கிட்ட பெரிய அன்பு இருக்கும். ஸோ அந்த அன்பின் மூலமா இந்த படத்துல நிறைய சொந்தங்கள் எனக்கு கிடைச்சது. முக்கியமா நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் இந்த படத்துல. ஒர்க்கு, அது அவரோட ஒர்க்கு, சின்சியாரிட்டி. அவர் ஒரு விஷயத்த நினைக்கிற, இப்போ நீங்க இன்னைக்கு பாக்குற அவுட்டை வந்து அவர் கடைசி வரைக்கும் அவர் திருப்தி ஆகிற வரைக்கும் விடவே மாட்டாரு. அந்த மாதிரி ஃபைன் டியூன் பண்ணி கொண்டு வந்தாரு. ஸோ ரொம்ப சந்தோஷம். தியேட்டர்ல போய் பாக்குறப்பதான் அதோட மகத்துவம் எனக்கு புரிஞ்சுது. நான் சின்ன சின்ன இதெல்லாம் ஓகே தானே நான் சொல்லிட்டே இருப்பேன், சும்மா போட்டு தேய்ச்சிட்டே இருக்காருப்பான்னு. ஆனா அதுக்கான எஃபர்ட் வந்து ஸ்கிரீன்ல பாக்குறப்ப நம்ம எல்லாரும் பார்த்தோம். அது வந்து தியேட்டர்ல அவ்வளவு செலிப்ரேட் பண்றப்பதான் தெரியுது, பயங்கரமா பண்ணிட்டாரு. அந்த உழைப்பு, உண்மையான அதாவது அர்ப்பணிப்புக்கான அர்த்தம் வந்து தியேட்டர்ல கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். முக்கியமா வந்து அன்பு தம்பி பிரதீப் ரங்கநாதன் சாருக்கு வந்து நான் பெரிய சல்யூட் பண்றேன். ஏன்னா அவ்வளவு லவ் பண்ற ஆடியன்ஸ். அவருக்கு பெரிய ஆடியன்ஸ்க்கும் அவருக்குமான லவ் இருக்கு பாத்தீங்களா, செலிப்ரேஷன். ஒரு தனி மனிதனா வந்து சினிமால ஸ்கிரீன்ல ஊண்டி ஒரு 4வது படத்துல இவ்வளவு வரவேற்புன்னா அது வந்து எவ்வளவு பெரிய விஷயம். அது அவ்வளவு சொந்தங்களை சம்பாதிச்சிட்டாரு. ஸோ இந்த தலைப்பு போல 4வது படமும் வெற்றி கொடுத்த பிரதீப் சாருக்கு என்னோட வாழ்த்துக்கள். தொடர்ந்து அவரோட ரசிகர்களை நீங்க சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கேன். ஏன்னா உலகத்துல பணம் சம்பாதிக்கிறது ஈஸி, ஆனா ரசிகர்களை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது கடவுள் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்க எத்தனை ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னு தெரியாது. நான் ஒரு 5 ஸ்கிரீன்ல ஃபர்ஸ்ட் டே 4, அப்புறம் அப்படி ரிப்பீட், இப்போ தேனி இனி எல்லாமே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தேன். பயங்கர பிளஸ். அவர் தான் வீட்டு குழந்தையா பாக்குறாங்க அவரை. பயங்கர சந்தோஷம் எனக்கு. ஒரு முக்கியமா சீமானன் அந்த படத்துல நடிக்கிறதுக்கு நான் ஒரு முக்கியமான காரணமா இருந்தேன். அதுல வந்து எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. ஏன்னா இது தலைப்பே வந்து அவரு சொன்னாரு, காதல் காப்பீட்டு கழகம் அப்படின்னு தமிழ்ல வச்சிருந்தாரு ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன்லயே. அப்புறம் ஒண்ணு, என்னடா அது டைட்டிலே டேலி ஆகலையே, படம் டேலி ஆகும்னு எனக்கு ஒரு பெரிய டவுட். முந்தானத்து போய் பார்த்தேன், கோடியில போய் பார்த்தேன். தம்பி ஜெயிட்டாங்களாடா, 2 தம்பிகளும் ஜெயிச்சிட்டாங்களாடா. ஆமாண்ணே, ரொம்ப ஹாப்பினே, சூப்பரா போகுது படம், ரொம்ப சந்தோஷம். இன்னும் ஆனா இது ஒரு பைட்ஸ் கொடுங்க என்ன, டேய் அவனை தலைப்பை சொல்லி ஆரம்பிங்க. நான் அப்படியே பார்த்தாரு, ஃபிளெக்ஸை பார்த்தாரு. சரி ஓகே சொல்றேன் அப்படின்னாரு. ஸோ நான் ஏன் சொல்லுவேன்னா, ஒன்ஸ் விக்கி சாரை பாக்குற வரைக்கும் தான் அந்த தலைப்பை சொல்ல மாட்டேன் பாரு. அவரு கூட ஃபர்ஸ்ட், அதாவது ஒரு இன்ட்ரெஸ்டா சொல்லிக்கிறேன், சீமான் சாரோட மீட்டிங் விக்கி சார் மீட்டிங் ஒரு 2 இன்ட்ரெஸ்டிங்கான மீட்டிங். நான் கூட்டு போயிட்டேன். அவர் போய் வீட்டுல அந்த டாகு, வீட்டுல நாயகி, அந்த தலைவரோட போட்டோ கிட்டெல்லாம் பார்த்தோன்னே விக்கி சார் சொன்னாரு, ஆனா எனக்கு செட் ஆகாதுன்னு இப்படி போயிடலானே அப்படின்னாரு. சார் வந்துட்டோம், ஒரு ஹாய் சொல்லிட்டு போயிடுவோம். அண்ணனும் விக்கி சாரும் ஒரு 5 நிமிஷம் பேசினாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கட்டி பிடிச்சி கட் பண்ணி பேச ஆரம்பிச்சோன்னா, கதை சொல்ல முடிச்சோன்னா ஒரு 1 hour கதையை பத்தி பேசி அந்த கதை பசுமை உலகம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் விக்கி சாரை என்னை விட பல மடங்கு அண்ணன் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணனை விக்கி சார் அதுக்கப்புறம் அவ்வளவு விரும்ப ஆரம்பிச்சாரு. சோ அது போலதான், எவ்வளவு விக்கி சார் அன்பானவரோ அது போல சீமானும் அன்பானவர். 2 அன்பான இதயங்களை இணைக்கிறதுக்கு நான் ஒரு பெரிய காரணமா இருந்தேன். சோ இப்ப அண்ணன் ரொம்ப ஹாப்பி. இந்த நேரத்துல, தேர்தல் நேரத்துல இப்படி ஒரு நல்ல படத்துல ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ண சீமானனுக்கு ரொம்ப நன்றியும் வாழ்த்துக்களும். நிறைய தம்பிங்க பார்த்துட்டு சொல்றாங்க அண்ணனுக்கு ரொம்ப நல்ல ரோல் அப்படின்னு. நீங்களும் பார்த்துட்டீங்க. சோ அண்ணனுக்கு இந்த நேரத்துல நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் முக்கியமா கிருத்தி ஷெட்டி கிட்ட வந்து நான் ஒரு 3 கதை, நம்மட விக்கி சார் அவரே சொல்லிட்டாரு வந்துட்டோம். இது இல்லாம நான் ஒரு 3 கதைக்கு வந்து அவங்க கிட்ட வீடியோ கால்ல கதை சொல்லுவோம், வேற டேரக்டர்ஸ்க்கு சொல்றப்ப அவங்களுக்கு அழகா தமிழ் புரியும். முன்ன இங்க வந்து பார்த்தோம்னா ஈஸியா தமிழ் புரிஞ்சுது. இன்னொன்னு அந்த டெடிகேஷன், அதாவது அந்த ஒரு இன்வால்வ்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் அது வரது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க வந்து மேக்கப்லயும், ஹேர் ட்ரெஸ்லயும், காஸ்டியூம்லயுமே ரொம்ப கவனமா இருப்பாங்க. அது இல்லாம ரொம்ப மெனக்கடல் இருக்கு பாத்தீங்கன்னா, தான் ஹோம் ஒர்க் பண்றது ரொம்ப வருத்திக்குவாங்க. அவங்க ரொம்ப சின்சியரான ஒரு குழந்தை அது. ஸோ சினிமால நம்ம படத்துல இருந்து தொடர்ந்து அதுக்கு வெற்றி முகமாமே என்னோட வாழ்த்துக்கள். அப்புறம் கௌரிமா வந்து நான் சொல்ல, உங்களுக்கு தெரியும், அவங்களோட பாட்டு ரொம்ப ரொம்ப சின்சியரான பொண்ணு, பயங்கர திறமைசாலி. ஸோ பெரிய இந்த படத்தின் வெற்றிக்கு பெரிய பங்காட்டிருக்காங்க. அது இல்லாம ஆனந்தராஜ் சார்ல இருந்து இந்த படத்துல நடிச்ச எல்லாருக்கும் வந்து இந்த படத்தின் மூலமா எனக்கு அவ்வளவு சொந்தங்கள் கிடைச்சது. நேற்று கமலா தேட்டருக்கு போயிருந்தா சுவாரஸ்யம், அந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது சூர்யா சார் வந்து ஃபர்ஸ்ட் போனோம், உள்ள போனோம்னு பிரேக் பண்ணிட்டு அந்த சாங்
சாங் ஒரு வாட்டி சார் வந்து பர்ஃபார்ம் பண்ணாரு. பர்ஃபார்ம் பண்ணோன்னு விட்டுருவாங்கன்னு பார்த்தா மொத்த ஆடியன்ஸ் திரும்ப ஃபுல் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ். ஆக்சுவலா 2 ஸ்கிரீன்ல 9 ஷோ போயிட்டு இருக்கு. 2 ஸ்கிரீன்ல ஃபுல்லா நம்ம படம் தான் போகுது. 9மே ஃபுல்லா போயிட்டு இருக்கு. 11:55 நைட் ஒரு ஷோ இருக்கு, அதுவும் ஃபுல்லா போகுது. சோ அவங்க என்ன பண்றாங்க, லேட் ஆனாலும் பரவாயில்ல சார், இன்னொரு வாட்டி திரும்ப டான்ஸ் பண்ணுங்கன்ற அந்த பெர்ஃபார்மன்ஸ். திரும்ப சார் வந்து சலிக்காம ஸ்டேஜ்ல 2 தடவை ஆடி அவங்களெல்லாம் சந்தோஷப்படுத்திட்டு அப்புறம் சொன்னாரு, ஜெகன் அப்படி கிளம்பிடுறேன். ஏன் சார்? நான் இல்ல வேற தேட்டர் கூட்டு போய் அங்க 3 தடவை ஆட சொன்னாலும் என்ன பண்றது. சோ அந்த மாதிரி ஒரு ரிலீஸ்க்கு அப்புறமும் தன் படம் போல நின்று கடுமையா வந்து ஸ்டேஜ்ல ஒர்க் பண்ணி அது வந்து அதோட ப்ரொமோஷன்ல இருந்து அதோட வெளியீட்டு வரைக்கும். ஏன்னா அவரோட டெடிகேஷன் நான் பார்த்தேன். ஸ்பாட்ல கேரவன்ல வந்து அவர் பக்காவா வீட்லயே ப்ரிப்பேர் ஆயிடுவார். சீன் பேப்பர் வாங்கி அப்புறம் கேரவன்ல வந்து டெடிகேஷனா இருப்பாரு. அவர் ஏன் ஒருத்தர் ஜெயிக்கிற எல்லாருக்கும் பின்னாடி ஒரு பெரிய பெரிய ரகசியம் இருக்கும் சார். அது என்னன்னா கடுமையான அர்ப்பணிப்பு. அதை நான் வந்து விக்கி சார்ட்டையும் பார்த்தேன், சூர்யா சார்ட்ட பார்த்தேன், அன்புத்தன் பிரதீப் கிட்ட பாக்குறேன். அதாவது தம்பியோட வந்து கால்குலேஷன் ஆகும், பயங்கரமா இருக்கும். அதாவது நீங்க படத்துல பாத்துட்டீங்க இப்போ, பட் பார்க்காத உழைப்புகள்னு அவ்வளோ இருக்கு. ஸோ சின்ன சின்ன விஷயத்த கூட அவ்வளோ மெனக்கெடுவார், இன்வால்வ் ஆவார், டிசிப்ளின், அப்புறம் பங்க்சுவல். நான் வந்து விஜய் சார் கிட்ட தான் அந்த டைமிங், விஜய் சார் சூர்யா சார்ட்ட அந்த டைமிங் பார்ப்பேன். அவங்க 2 பேரும் பயங்கர டைமிங்ல பக்கா. அதுக்கு அப்புறம் அப்படின்னா நான் தம்பிகிட்ட சொல்லுவேன், டைமிங் எப்பவுமே ஷூட்டிங்னா 7 மணிக்குன்னா 7 மணிக்கு ஷார்ப்பா நிற்பார் முதல்ல, மேக்கப்போட காஸ்டியூமோட. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு படத்துல வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் விக்கி சார் வந்து உங்க எல்லாம் சாட்சியை வச்சு சொல்றேன், படம் ஹிட்டானோன்னா வந்து மலேசியாவுக்கு திரும்ப கூட்டு போறேன்னு இருக்காரு. ஸோ அவரால் நான் பல ஃபாரின் கண்ட்ரி பார்த்துட்டேன். ஸோ இந்த வாட்டி மலேசியாவில் ஒரு சக்ஸஸ் மீட் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து டேட்டு முன்னாடியே குபேர் சொல்லிட்டாருன்னா டேட்டெல்லாம் பிளாக் பண்ணிக்குவோம். இதோட மிகப்பெரிய சக்ஸஸை திரும்ப மலேசியாவில் கண்டினியூ பண்ணுவோம். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும், ரொம்ப நன்றி. அன்பும் காதலும். லவ் யூ ஆல். நன்றி.